இந்த உலகத்தில் டாப் 1% வெல்த்தி பீப்புளை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டிங்காக இருப்பாங்க அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டிங்காக இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் தூங்கும்போதும் அவர்களுக்காக அவர்களுடைய பணம் சம்பாதித்து கொடுத்து கொண்டிருக்கும். நீங்களும் டாப் 1% வெல்த்தி பீப்புள் லிஸ்ட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஹலோ எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் ட்ரேடர் பாண்டியன் சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஷேர் மார்க்கெட் ஃபீல்டில் நான் ஒரு 11 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருந்துகிட்ருக்கேன். என்னுடைய அனுபவங்களை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். அந்த புத்தகத்தினுடைய பெயர் அன்லாக் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஷேர் மார்க்கெட். அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் தேவை, எந்த மாதிரியான மைண்ட் செட் தேவை என்பது போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த சேனலில் தொடர்ந்து வர இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றின பேசிக்கான 5 விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஷேர்ஸ்னால் என்ன, வாட் இஸ் ஷேர்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஏபிசி என்ற ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன் நான். அதை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கு நிறைய பணம் தேவைப்படுது. எக்ஸாம்பிள் ஒரு 10 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. என்னிடத்தில் 5 கோடி ரூபாய் இருக்கிறது. மேலும் 5 கோடி ரூபாய் நான் திரட்டுறதுக்கு நண்பர்களிடம் கடன் வாங்கலாம் அல்லது பேங்கில் லோன் வாங்கலாம். அதை தவிர்த்து மூன்றாவதாக மக்களிடத்திலே நேரடியாக என்னுடைய ஷேர்களை விற்று அதன் மூலியமாக பணம் திரட்டலாம். இந்த மூன்றாவது ஆப்ஷன் தான் இந்த ஷேர்ஸுங்கிறது. எனக்கு 5 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அதற்காக என்னுடைய 5 லட்சம் பங்குகளை 100 ரூபாய் என்ற கணக்கில் மக்களிடத்திலே நான் அதை விற்பனை செய்கிறேன். இதற்கு பெயர் தான் ஐபிஓ என்று சொல்வார்கள், இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். இந்த ஐபிஓ வரத்துக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நம்ம செபியில் அப்ளை பண்ணி அவங்க ஓகே பண்ண பிறகு நம்ம இந்த ப்ராசஸ் செய்யணும். இப்போ 100 ரூபாய் மதிப்பில் 5 லட்சம் பேர்கிட்ட என்னுடைய பங்குகள் கொடுத்தாச்சு. என்னுடைய கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிடுச்சு. லிஸ்ட் ஆன பிறகு என்னுடைய கம்பெனியுடைய வளர்ச்சி நல்ல விதமாக இருந்துச்சுனாக்கா அந்த 100 ரூபாய் பங்கின் விலை 150, 200 ரூபாய் என்று மேல் நோக்கி உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை கம்பெனியினுடைய நல்ல விதத்தில் செயல்படவில்லை என்றால் அந்த பங்கினுடைய விலை 90, 80 என்று குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா 2 எக்ஸ்சேஞ்சுகள் இருக்கிறது. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி என்று 2 பெரிய எக்ஸ்சேஞ்சுகள் இருக்கிறது. 2 மும்பையில் இருக்கக்கூடிய தலால் ஸ்ட்ரீட் என்ற இடத்துல இருந்து செயல்பட்டுகிறது. இது ஒரு கவர்மெண்ட் செக்டர். ஃபஸ்ட்டு என்எஸ்சியை பற்றி பார்ப்போம். என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2200க்கு மேற்பட்ட கம்பெனிகள் இருக்கிறது. இந்த 2200 மேற்பட்ட கம்பெனிகளில் டாப்பாக செயல்படுகிற ஒரு 50 கம்பெனிஸ் எடுத்துவாங்க. எல்லா செக்டர்களையும் சேர்த்து 50 என்று சொல்வார்கள், நேஷ்னல் 50. இந்த 50 கம்பெனிகளுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் ஷேர் மார்க்கெட் தேசிய பங்குச்சந்தை இன்னுக்கு 50 புள்ளிகள் உயர்ந்தது, 20 புள்ளிகள் குறைந்தது, இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் செய்வார்கள். அதே போல் பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதில் கிட்டத்தட்ட 5500க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இருக்கிறது. இதனுடைய இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்சிட்டிவ் இண்டெக்ஸ், அது ஷார்ட் ஃபார்மாக சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சென்செக்ஸில் டாப் 30 கம்பெனிஸ் இருக்கும். இந்த 30 கம்பெனிகளுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அந்த சென்செக்ஸ் புள்ளிகள் உயர்வாக உள்ளதா அல்லது குறைவாக உள்ளதா, டோட்டல் இந்த மார்க்கெட்டோடைய ட்ரெண்டே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ 7500க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இந்த என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் இருக்குது. இந்த கம்பெனிகள் அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பின் பெயர் தான் செபி அப்படின்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பு தான் இந்த கம்பெனிகள் அனைத்தையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் செய்வது. கம்பெனிகள் மட்டுமல்ல, என்எஸ்சி, பிஎஸ்சி, நம்மளை போல் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், புரோக்கர்ஸ், எல்லா விதத்திலையும் இவங்க ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்மளை போல் ட்ரேடர்ஸ் அல்லது இன்வெஸ்டர்ஸ் நமக்கு எதுவும் குறைகள் இருக்குன்னு நம்மளும் அணுக வேண்டிய இடம் இந்த செபி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக நம்ம என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் போய்ட்டு ஷேர்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வாங்க முடியாது. அதற்காக தான் செபியில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட புரோக்கரேஜஸ் இருக்கிறாங்க. நிறையா புரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம போய்ட்டு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த ட்ரேடிங் அண்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேசிக்கான சில விஷயங்கள், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், பான் கார்டு, ஆதார் கார்டு, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட், 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட், இந்த விஷயங்கள் இருந்தாவே போதும். ஒரு ட்ரேடிங் அண்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் எதற்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷேர்ஸ் வாங்க விற்பதற்கு நம்மளுடைய பணம் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதன் மூலிமா நம்ம அதற்கு ஈடாக நம்ம ஷேர்ஸ் வாங்கலாம், விற்க முடியும். ஸோ இந்த வாங்கிய ஷேர்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். இந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது டிமெட்டலைசேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இது எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம வாங்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது சேஃப் ஆகும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது சேஃப் தான்.
நீங்கள் 10 வருடம் கூட உங்கள் டிமேட்டில் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் ஷேர்ஸை. எப்போது உங்கள் விருப்பப்படுறீங்களோ அப்போ விற்றுக்கலாம். இது கம்ப்ளீட்லி சேஃப் தான். யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் மட்டும்தான் அந்த ஷேர்ஸை வந்து விற்க முடியும். ஸோ அதனால் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்டு டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணுறதுக்கு லீடிங் டிஸ்கவுண்ட் புரோக்கருடைய லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வேணும்னாக்கா ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் 9:50 3:30 வரைக்கும் உண்டுங்க. மண்டே டு ஃப்ரைடே செயல்படும். இந்த டைமிங்குள்ளே நம்ம ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறது அனைத்தும் நம்ம செய்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை. தேங்க்யூ.